அடுத்ததாக நமது வாங்க நண்பா விவாதிக்கலை மேடை போல நல்ல வெற்றிகரமான ஒரு மேடை இருக்குங்க. நல்லபடியாக விவாதங்கள், டெய்லி விவாதங்கள், பேச்சுகள், வார்த்தைகள், பிரபலமான நிறைய பேச்சாளர்கள் அதில் இருக்காங்க. அதுல எப்படி தீர்ப்பு தொகுப்பு எல்லாமே ஒரு சிங்கிள் ஒன் மேன் ஷோ நடத்திட்டு இருக்க ஒரு ஆளை நம்ம இப்ப கூப்பிட போறோம். எந்த விதத்திலையும் குறைஞ்சு வரலங்க நம்மள மேடை இஸ் a great. ஓகே, that's man அப்துல் ரஷீத், சிறந்த சிந்தனையாளர் அப்துல் ரஷீத். வெல்கம் ஆன் ஸ்டேஜ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது உண்டாகட்டுமாக. என்னை பற்றி பெருமையாக சொன்னார்கள். இப்படி ஒன்றும் பெருமைப்படக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை. அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய வெகுமதிகளை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அவ்வளோதான். வாங்க நண்பா விவாதிக்கலாம் புதிய சிந்தனை நிகழ்ச்சி பற்றி ஒரு சிறிய கருத்துக்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்மளிடம் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய, சந்தேகங்களை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடிய மேடைதான் வாங்க நண்பா விவாதிக்கலாம் புதிய சிந்தனை நிகழ்ச்சி என்பதை இந்த நேரத்தில் ஆழமாக பதிவு பண்ண ஆசைப்படுகின்றேன். அது மட்டுமல்லாமல் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை தன்னை எப்படி செதுக்கிக் கொள்வது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒவ்வொரு தலைப்புகளாக தந்து தன்னிடம் இருக்கக்கூடிய குறைகள் இதுதான், நிறைகள் இதுதான் என்பதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக தலைப்புகளை தந்து தன்னை விளக்கப்படுத்திக் கொண்டு வாழ்நாளிலே நம்மளை எப்படி முன்னேற்றமான பாதையிலே செல்வது என்பதை பற்றி யோசிக்க வைத்த ஒரு மேடை என்று சொல்லலாம். வாங்க நண்பா விவாதிக்கலாம் புதிய சிந்தனை நிகழ்ச்சி. அப்படி இருக்கக்கூடிய இந்த மேடையில நாம் எல்லாம் ஒன்று கூடி கலந்திருப்பது மேலே ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இன்னும் நம்ம இந்த மேடையில சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் நம் நண்பர்களையும் இந்த மேடையில இணைத்து இந்த வாங்க நண்பா விவாதிக்கலாம் புதிய சிந்தனை நிகழ்ச்சி வரும் ஆண்டிலே இதைவிட பெரிய ஹாலிலே நடத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல ஆசையை இந்த நேரத்தில் சொல்லி